ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே வேலைப்பாடுகள் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம கார்த்தியும் அங்கே தான் இருக்காங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் மயிலும் போய் இங்கே பாருங்க சகல, இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. ஆமாம், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டிருக்கீங்கள அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா கார்த்தி, நான் எந்த ஒரு திட்டமும் போடலைங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல ராஜராஜன், என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதும், இங்கே பாருங்க மாமா, இப்போவும் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. அதே போல் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறதும் இல்லை அப்படின்னதும் இது கேட்ட நம்ம ராஜராஜன் என்ன மாப்பிள்ளை இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, நீங்களும் எந்த ஒரு முயற்சியும் பண்ணலைன்னா எப்படி மாப்பிள்ளை இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னதும், என்னோட காதலும் ரேவதியோட காதலும் உண்மையானது மாமா, கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னுட்டு கார்த்தி பாட்டுக்கு உட்காடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா எனக்கா அமைதியாக இருக்கிறத பார்த்தா இவன் எந்த ஒரு தடங்களும் பண்ண மாட்டான் போல இருக்கே அப்படின்னதும், எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான் சந்திரா, எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு அவனை தான் நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னதும் நம்ம ரேவதியையும் மருதையும் அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் கார்த்தி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி என்ன இது மாமா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாதிரியே தெரியலையே, வந்த நேரத்துல இருந்து சும்மாவே இருந்துட்டு இருக்காரே, ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் அவரு நினைக்காராச்சு, வாய்ப்பே இல்லை, நான் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துருமா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு. கண்டிப்பாக அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ரேவதியும் மருதும் மணமடியில் உட்காடுறாங்க. அப்போது மருது கார்த்தியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. டே கார்த்தி, இந்த உலகத்தில் ரொம்பவே கொடுமையான விஷயம் தான் கட்டின பொண்டாட்டிக்கு இன்னொருத்தன் கண்ணு முன்னாடி தாலி கட்டுறது தாண்டா, அதை தான் இப்போ நீ பார்க்குற, நல்லா அனுபவி மவனே, என்னையே அடிச்சிட்டல இந்தாண்டா இந்த மருதோட ஆட்டத்தை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க மருது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ஐயர் தாலியை எல்லாருக்கிட்டேயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னதும் உடனே சந்திரா எல்லாருக்கிட்டேயும் தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா ஐயர்கிட்ட தாலி போனால் அடுத்த நொடியே ஒருத்தங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா காயத்ரி. ஸோ காயத்ரி செம மாசா போலீஸோட நேரா மண்டபத்துக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்காது, நிறுத்துங்க அப்படின்னது. மேடம், யார் நீங்கள் திடீர்னு கல்யாணம் நடக்காது அது நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், நான் மகளிர் இல்லத்திலிருந்து வரேன், இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ எங்களை மீறி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும், இது கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. மேடம், என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன்னா, இங்கே பாருங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை, யாரோ உங்ககிட்ட தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க மேடம், தயவு பண்ணி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும், இங்கே பாருங்க மேடம், நாங்கள் சரியான தகவல் அறிஞ்சு தான் வந்திருக்கோம், இந்த கல்யாணத்தில் உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக அந்த காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வேணும்னா நீங்கள் என் பொண்ணு கூப்பிட்டே கேளுங்க, ஒருவேளை என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கிருந்து போவீங்கள்ல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும், அதை நீங்கள் சொல்லாதீங்க மேடம், ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு இங்கே வர சொல்லுங்க அப்படின்னதும், ரேவதி என்னம்மா அங்கேயே இருக்க, முதல்ல உனக்கு இந்த பிடிப்போடு தான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லு வாமா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா ரேவதி வராங்க. அங்கே பார்த்தோன்னா, என்ன ரேவதி, நீ எனக்கு பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்குது இல்லையா, அதனால நல்லா ஞாபகம் இருக்கட்டும், ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணத்தில் இஷ்டம்னு சொல்லு அப்படின்னதும், மேடம் என்ன மேடம் எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கொசு கொசுன்னு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் இங்கே பாருமா ரேவதி, இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம், இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா ரேவதி
ரேவதி கார்த்தியை வந்து பார்க்குறாங்க. மேடம், எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பப்பட்டு தான் நான் உட்காந்தேன். எங்கள் அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னதும், இங்கே பாருமா, நான் ஒன்றும் உங்கள் அம்மா முடிவை கேட்கல, உன்னோட முடிவை தான் கேட்டேன். அப்படின்னா உன் அம்மாவுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை பண்ணுற, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படித்தானேங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. இங்கே பாருமா, உன் முடிவை நீ தைரியமாக சொல்லு, யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒருக்கா தான் அமையும், புரியுதா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி, மேடம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம், இங்கே பாருங்கள் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, என் பொண்ணை இந்த கல்யாணத்தில் விருப்பப்பட்டு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, தயவு பண்ணி இங்கிறது கிளம்புங்க அப்படின்னதும், ஆஹா அவ்வளோ ஈஸியாக நாங்கள்லாம் போக மாட்டோம் சாமுண்டீஸ்வரி, இங்கே பாருங்கள் ரேவதி, அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படித்தானேங்கிற மாதிரி கேட்டதும் உடனே ரேவதியும், ஆமாம் மேடம், என் விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறாங்க ரேவதி. உடனே பார்த்தோன்னா சரி, அப்போது நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், நாங்கள் வந்தது தப்பு தான், மன்னிச்சிடுங்க சாமுண்டீஸ்வரி அப்படின்னு உடனே காயத்ரி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க மேடம், அதான் என் பொண்ணை அவளோட விருப்பத்தை சொல்லிட்டால, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு அந்த காயத்ரி மேடம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணுக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னதும், மேடம் தனியாக வாரீங்களா, இல்லை இந்த இடத்துலையே ஒரு விஷயத்த சொல்லவா அப்படின்னதும், என்னவா இருக்கும், சரி தனியாக போய் பேசிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்லுங்கள் என்ன மேடம் அப்படின்னதும், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, இப்போது அவங்க தலையில் அடிப்பட்டதால் நிறைய விஷயங்களை மறந்துட்டாங்க, அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இப்போது விருப்பமில்லாத ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணி வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் சாமுண்டீஸ்வரி, இதை நான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லாமல் போனதுக்கு காரணம், மறுபடியும் அவங்களுக்கு எது பிரச்சனை வந்துடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களா, இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமான உண்மையை நான் எல்லாரும் முன்னாடியே போட்டும் உடைக்கவா அப்படின்னதும், இது கேட்ட சாமுண்டீஸ்வரி, மேடம் இந்த உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும், ஓஹோ அந்த கார்த்திக் கூட்டிகிட்டு வந்த ஆள் தான் நீங்களா அப்படின்னதும், என்னது கார்த்திக் கூட்டிகிட்டு வந்த ஆளா, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் நேர்மையாக வேலை பார்க்குறவ, அடுத்தவங்க சொல்லி வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சாமுண்டீஸ்வரி, நீங்களா போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எந்த பிரச்சனையும் இல்லை, நானா போய் இந்த உண்மையை உடைச்சேன்னா நான் ஒன்றும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்லை, உங்கள் பொண்ணே அவன் நிஜமான புருஷனை தேடி போயிடுவா, பரவாயில்லையா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு அந்த மருது கூட கல்யாணம் நடக்கலான்னு பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டோ அந்த கார்த்தி தான் தன்னோட புருஷங்கிற உண்மை தெரியக்கூடாது அப்படின்னுட்டு இப்போ என்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளோதானே சரி அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி வராங்க. என்ன ஆச்சுக்கா, முகூர்த்த நேரம் முடிய போகுது, மாப்பிள்ளையை தாடி கட்ட சொல்லலாமா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை எழுந்துறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன ஆச்சுத்த, நான் தான் சொல்கிறேன்ல மாப்பிள்ளை எழுந்துறீங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னதும் மருது வந்து மனமடியை விட்டு எழுந்திருக்கிறாங்க. அக்கா என்ன ஆச்சுக்கா, மேடம் போய் பேசுனாங்க, நீ என்னன்னா மாப்பிள்ளையை எழுந்திருக்க சொல்கிற, ஏன்னா உனக்கு என்ன பைத்தியம் படிச்சிருக்கா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் சந்திரா, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னதும் இது கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. கார்த்தி ரேவதி ரொம்ப ஹாப்பி. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நடக்கும்னு.